மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, நாங்கள் தரம் 6 சித்திரக்கலை பாடத்தினை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே நாங்கள் பண்டிகைகள் மற்றும் ஏனைய அந்த வழிபாட்டு தலங்களுடைய அமைப்புகள் எல்லாம் கற்றிருந்தோம். அதே போல வர்ணங்கள் தொடர்பான விடயங்களையும் கற்றிருந்தோம். வர்ணத்திலே சில பகுதிகளை நாங்கள் கற்க வேண்டியிருக்கின்றது, ஒரு சில பகுதிகள். அதற்காக நாம் மீண்டும் அதனை மீட்டு பார்க்க இந்த வகுப்பிலே மீட்டு பார்ப்போம். சரியா? அப்ப வர்ணங்களை பார்த்தீர்கள் என்றால் வர்ணங்களை நாங்கள் பல்வேறுபட்ட வகைகளாக வகைப்படுத்தி இருந்தோம். சரியா? அதாவது மூல வர்ணம், துணை வர்ணம் என்றெல்லாம் வகைப்படுத்தி இருந்தோம். அதை விட பொது வர்ணம், குளிர் வர்ணம், வெப்ப வர்ணம் என்றெல்லாம் வகைப்படுத்தி இருந்தோம். அடிப்படையாக அமைவது முதலாவதாக மூலவர்ணங்கள், துணை வர்ணங்கள். மூலவர்ணம் என்றா என்னென்று பார்த்திருந்தோம். அந்த மூலவர்ணத்தினுடைய ஏனைய பெயர்கள், மூலவர்ணம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்ற விடயங்களையும் பார்த்திருந்தோம். அதே போல துணை வர்ணம் என்றால் என்ன, அந்த துணை வர்ணங்கள் என்ன, அது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்ற என்ற விடயங்களையும் கற்றிருந்தோம். அப்ப பாருங்கள், மூலவர்ணமானது சிவப்பு, மஞ்சள், நீலம் என்றும், துணை வர்ணமானது ஊதா, செம்மஞ்சள், பச்சை என்றும் கற்றிருந்தோம். சரியா? அப்ப அந்த வர்ண சக்கரத்தினூடாக உங்களுக்கு விளக்கி இருந்தேன். சரியா? எதிர்வர்ணங்கள் என்றால் என்ன, அது எதிரெதிரே எவ்வாறு இருக்கின்றது, எந்த வர்ணத்துடன் எந்த வர்ணத்தை கலக்கும் போது எதிர்வர்ணங்கள் உருவாகின்ற விடயங்களை நாங்கள் என்ன செய்திருந்தோம், கடந்த வகுப்பிலே கற்றிருந்தோம். அப்ப மூலவர்ணங்கள் மூன்றையும் கற்பதனூடாக உருவாகின்ற வர்ணம் என்று கற்றிருந்தோம். என்ன வர்ணம் மாணவர்களே? கபில வர்ணம். சரியா? அப்ப இவ்வாறான விடயங்களையும் கற்றோம். அடுத்து எதிர்வர்ணங்களையும் நான் கூறிவிட்டேன். சரியா? அப்ப எதிர்வர்ணம், உதாரணமாக எதிர்வர்ணத்துக்கு சிவப்புக்கு எதிர்வர்ணம் பச்சை, மஞ்சளுக்கு எதிர்வர்ணம் ஊதா, நீலத்துக்கு எதிர்வர்ணம் செம்மஞ்சள் என்றெல்லாம் உதாரணப்படுத்தியும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன். சரியா? அடுத்து குளிர் வர்ணம் என்றால் என்ன, குளிர் வர்ணத்தின் இயல்பு, குளிர் வர்ணத்துக்கு உதாரணங்கள் என்றெல்லாம் கற்றிருந்தோம். சரியா? அடுத்து வெப்ப வர்ணம். வெப்ப வர்ணம் என்றால் என்ன, அதற்கு உதாரணம், வெப்ப வர்ணங்கள் எவ்வாறான இயல்புகளை கொண்டிருக்கும் என்றும் கற்றிருந்தோம். இந்த விளக்கப்படத்தினூடாக உங்களுக்கு காட்டியிருந்தேன். சரியா? அடுத்த பொது வர்ணங்கள். பொது வர்ணங்கள் பொதுவாக கருப்பு மற்றும் வெள்ளை ஆகிய வர்ணங்கள்லாம் பொது வர்ணங்களாக இருக்கு. சரியா? அடுத்து இன்று நாங்கள் பார்க்க போவது தொடர்ந்தும் வர்ண ஒத்திசைவு மற்றும் வர்ண பலம். சரியா? இவையும் உங்களுக்கு வினாக்களாக வருவது வழக்கம். ஆகவே இதையும் நாங்கள் பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்லலாம். சரி, பாருங்கள் மாணவர்களே, வர்ண ஒத்திசைவு. அதாவது ஒரு ஓவியத்துக்கு வர்ணங்களுடைய ஒத்திசைவு முக்கியம். சரியா? அவ்வாறு இருந்தால்தான் அந்த ஓவியமானது ஒரு சிறப்பான ஒரு ஒழுங்கமைப்பை கொண்டிருக்கும், பார்ப்பதற்கும் ஒரு ரசனை மிக்கதாகவும் கண்களுக்கு ஒரு கவர்ச்சியை காட்டுவதாகவும் இருக்கும். சரியா? அப்ப பாருங்கள், வர்ண ஒத்திசைவுண்டா என்னண்டா, அயல் வர்ணங்களை அருகருகே தீட்டும் போது ஏற்படுகின்ற தன்மைதான் வர்ண ஒத்திசைவு. சரியா? அதாவது வர்ண சக்கரத்திலே ஒவ்வொரு வர்ணங்களுக்கும் அயலிலே அந்த பக்கத்திலே இருக்கின்ற வர்ணங்கள் ஒவ்வொன்றையும் அருகருகே தீட்டும் போது ஏற்படுகின்ற தன்மைதான் என்ன, வர்ண ஒத்திசைவு மாணவர்களே. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா வர்ண பலம். வர்ண பலம் என்னன்னா, ஒரு வர்ணத்தை மென்மையாகவும் கருமையாகவும் தீட்டும் போது ஏற்படுகின்ற தன்மைதான் என்ன, வர்ண பலம் என்று சொல்லப்படும். சரியா? ஒரு நிறத்தை மென்மையாகவோ சரி, அடுத்து கருமையாகவோ சரி, அதை நீங்கள் தீட்டும் போது சரியா ஏற்படுகின்ற தன்மைதான் என்று சொல்லப்படுது, வர்ண பலம் என்று சொல்லப்படும். சரியா? அப்ப நாங்க வர்ண ஒத்திசைவு என்றால் என்ன, வர்ண பலம் என்றால் என்ன என்ற விடயத்தையும் பார்த்து விட்டோம். அப்ப மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள், வர்ண ஒத்திசைவு என்றால் என்னன்னா, அயல் வர்ணங்களை அருகருகே தீட்டும் போது ஏற்படுகின்ற தன்மை தான் வர்ண ஒத்திசைவு. வர்ண பலம் என்றா என்னன்னா, வர்ணம் ஒன்றை மென்மையாகவும் கருமையாகவும் தீட்டும் போது ஏற்படுகின்ற தன்மைதான் என்ன, வர்ண பலம் என்று சொல்லப்படும். சரியா? அப்ப பாருங்க மாணவர்கள், இதுல சில வினாக்கள் எல்லாம் தரப்பட்டிருக்குது. பாருங்க, மூலவர்ணங்கள் அவை. சரியா? மூலவர்ணங்கள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது, கலப்பு வர்ணங்கள் அவை, கலப்பு வர்ணங்கள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது. சரியா? மூல வர்ணங்கள் மூன்றையும் கலப்பதன் மூலம் பெறப்படும் வர்ணம் எது, ஊதாவிற்கு எதிர்வர்ணம் யாது, முன் செல்லும் வர்ணங்கள் எவ்வாறு அழைப்பர், உதாரணம் தருக. முன் செல்லும் வர்ணங்கள் என்ன, குளிர் வர்ணங்கள். அதுக்கு உதாரணம் என்ன, ஊதா, பச்சை, நீலம். சரியா? இவ்வாறு விடையளிக்கக்கூடியதாக நான் கூறிய விடயங்களை எல்லாம் இந்த வினாக்களுடன் நீங்கள் ஒப்பிட்டு என்ன செய்ய வேண்டும், எழுதி பழகிக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், பின் செல்லும் வர்ணங்களை இவ்வாறு அழைப்பர், வெப்ப வர்ணங்கள். அதுக்கு உதாரணம் என்ன,
சிவப்பு, மஞ்சள், செம்மஞ்சள். சரியா மாணவர்களே? அடுத்த பொது வர்ணங்களவை பாருங்கள். கருப்பு, வெள்ளை. அடுத்த பாருங்க, நாங்க கடைசியா படிச்சது வர்ணபலம், வர்ண ஒத்திசைவு. இதுக்கு ஒரு கருத்துள்ள வாக்கியம் ஒன்று சொல்லி இருக்குது. சரியா? இவ்வாறு நாங்கள் கற்ற விடயங்களை இந்த வினாக்களோடு ஒப்பிட்டு நீங்கள் கற்றீர்களாக இருந்தால் பரீட்சையில் இலகுவாக விடையளித்து அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரி மாணவர்களே, நாங்கள் முதல் கற்றது வர்ணங்கள். சரியா? இனி நாங்கள் கற்க போகின்றது ரேகைகள். சரியா? அதாவது ஒரு ஓவியத்திற்கு முக்கியமானது ரேகைகள். ரேகைகள் மற்றும் கோடுகளை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு ஓவியமானது உருவாக்கப்படுகிறது. சரியா மாணவர்கள்? அது உங்களுக்கு தெரியும். ஒரு கோடுகளை அடிப்படையாக கொண்டுதான், புள்ளிகளை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுடைய தமிழ் எழுத்துக்கள் எந்த ஒரு எழுத்துக்களாக இருந்தாலும் உருவாக்கப்படும். அதே போல ஓவியங்களுக்கும் ஒரு கோடுகளின் ரேகைகளும் தான் முக்கியம். சரியா? அப்ப பார்க்கலாம் மாணவர்களே, நாங்கள் ஓவிய சித்திரங்களை வரையும் போது பல்வேறுபட்ட ரேகைகளை பயன்படுத்துறோம் தினம் தினம். சரியா? அதாவது என்னென்ன கிடை ரேகை வரைகிறோம், சமாந்தரமா வரைகிறோம், அலை போன்ற வடிவில் இருக்கின்ற ரேகைகளை வரைகிறோம். சரியா? பாருங்க, சாய்வான வடிவத்துல ரேகைகளை வரைகிறோம், ஒழுக்கு வடிவத்துல ரேகைகளை வரைகிறோம். சரி, அந்த ஒழுக்கு வடிவமான ரேகைகளை நீங்க அதிகமாக கணித பாடத்தில் உபயோகப்படுத்துவீர்கள். அடுத்த வட்ட ரேகை, நீள்வட்ட ரேகை, முட்டை வடிவ ரேகை, வளைவு ரேகை, நிலைக்குத்து ரேகை, சரியா, கோண ரேகை, சுருள் ரேகை என்றெல்லாம் பல்வேறுபட்ட வடிவங்கள் இருக்கின்ற ரேகைகளை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தினம் தினம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். சரியா? அப்ப ரேகைகளின் வகைகள்லாம் நிறுத்தப்பட்டிருக்குது. இந்த நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகின்ற ரேகைகள். சரியா? இவற்றை தான் நாங்கள் அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு செயற்பாட்டுக்காக பயன்படுத்துகிறோம். அதாவது மாணவர்கள் எல்லாம் அதிகமாக இதை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். சரியா மாணவர்களே? அப்ப பாருங்கள், அடுத்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அந்த உதாரணமாக நாம் மேலே கூறிய அந்த ஒவ்வொரு ரேகைக்கும் எவையவற்றுக்காக இந்த ரேகைகளை நாங்கள் அதிகமாக பிரயோகிக்கின்றோம். சரியா? அதைத்தான் நாங்கள் இதில் என்ன செய்திருக்கின்றோம், பார்க்க போகின்றோம். பாருங்கள், உதாரணமாக, அதாவது மலையை காட்டுவதற்கு என்ன செய்யப்படுகிறது, ஒழுக்கு ரேகை பயன்படுத்தப்படுகிறது. சரியா? மலையை காட்டுவதற்கு என்ன ரேகை பயன்படுத்தப்படுகிறது, ஒழுக்கு ரேகை பயன்படுத்தப்படுகிறது. அதே போல புகையை காட்டுவதற்கு சுருள் ரேகை பயன்படுத்தப்படும். சரியா? அதாவது ஒவ்வொரு தோற்றப்பாடுக்கும் ஏற்றாற் போல ரேகைகள் என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. மலையை காட்டுவதற்கு ஒழுக்கு ரேகை பயன்படுத்தப்படும், புகையை காட்டுவதற்கு சுருள் ரேகை பயன்படுத்தப்படும். சரியா? அப்ப இவையெல்லாம் உங்களுக்கு MCQ, சரி, அதுல உங்களுக்கு அந்த பல்தேர்வு வினா பத்திரத்துல உங்களுக்கு அதிகமாக இந்த வினாக்கள் கேட்கப்படும். சரியா மாணவர்களே? அப்ப பார்க்கலாம் இனி நாங்கள் துரித ரேகை சித்திரம். தொடர்ந்து என்ன பார்க்க போறோம், துரித ரேகை சித்திரங்களை நாங்க பார்க்க போறோம். பாருங்கள், அதாவது துரித ரேகை சித்திரம் என்னண்டா, சுயாதீனமான ரேகைகளால் விரைவாக வரையப்படும் சித்திரம் தான் துரித ரேகை சித்திரம். அதாவது சுயாதீனமான ரேகைகள். சரியா? நாங்கள் தானாக அந்த நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த தானாக நாங்கள் வரைகின்ற அந்த ரேகைகளால வரையப்படுகின்ற சித்திரம் தான் என்ன, துரித ரேகை சித்திரம். சரியா மாணவர்களே? அடுத்து பாத்தீங்கன்னா புனையா ஓவியம். புனையா ஓவியம் என்னன்னா, ரேகைகளை கொண்டு உருவாக்கப்படுகின்ற ஓவியம் தான் என்னன்னு சொல்லப்படுது, புனையா ஓவியம். அதாவது வர்ணங்கள் எல்லாம் முதல்ல பிரயோகிக்கப்பட்டிருக்கப்படாது. சரியா? அதான் என்ன, புனையா ஓவியங்கள் சொல்லப்படும். ரேகைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு வரையப்படுகின்ற ஓவியங்கள் புனையா ஓவியம் என்று சொல்லப்படும். சரியா? அடுத்து பார்க்கலாம் மாணவர்களே, கிறுக்கல் சித்திரம். அதாவது ஒரு ரேகைகளை நாங்கள் தாறுமாறா கிறுக்கி அதுல இருந்து நாங்கள் சில உருவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. சரியா? அதான் என்ன, கிறுக்கல் சித்திரம். சரியா? கிறுக்கல் சித்திரம் என்ன மாணவர்களே, ரேகைகளை தாறுமாறாக கிறுக்கிய பின் அதுல இருந்து நாங்கள் சில உருவங்களை கண்டுபிடித்து அதுக்கு நிறந்தீட்டி உருவாக்கப்படுகின்ற சித்திரம் தான் என்ன, கிறுக்கல் சித்திராக்கம் என்று சொல்லப்படும். சரியா? அப்ப பாருங்கள் மாணவர்களே, என்னென்ன துரித ரேகை சித்திரம் பார்த்தோம். அதாவது சுயாதீனமான ரேகைகளால் விரைவாக வரையப்படுகின்ற சித்திரம் துரித ரேகை சித்திரம். அடுத்து புனையா ஓவியம் என்றா ரேகைகளால் ஆக்கப்படுகின்ற சித்திரம் தான் புனையா ஓவியம் என்று சொல்லப்படுது. ரேகைகளை மட்டும் கொண்டு உருவாக்கப்படுகின்ற சித்திரம். அடுத்து கிறுக்கல் சித்திரம். ரேகைகளை நாங்க தாறுமாறா கிறுக்கி அதுல இருந்து சில உருவங்களை கண்டுபிடித்து அதுக்கு நிறந்தீட்டி நாங்க உருவாக்குகின்ற சித்திரம் தான் கிறுக்கல் சித்திரம். சரியா? இதுல பாருங்கள், சில பயிற்சி வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். சரியா? புனையா ஓவியம் என்றால் என்ன, நான் கூறுகின்ற இந்த வினாக்களை எல்லாம் எழுதி வையுங்கள். சரியா?
அடுத்து துருதிரேகை சித்திரம் என்றால் என்ன? அடுத்து கிறுக்கல் சித்திரம் என்றால் என்ன? மலையை காட்ட பயன்படும் ரேகை எது? சரியா, அதெல்லாம் உதாரண ரீதியாக அதுல உங்களுக்கு கூறிவிட்டேன். அடுத்தது பின்வரும் ரேகைகளை வரைக. அதாவது ஒடுக்கு ரேகை, கோண ரேகை, அலை ரேகை, நிலைக்குத்து ரேகை, சுருள் ரேகை. இந்த ரேகைகளை எல்லாம் உங்களை என்ன செய்யப்பட்டிருக்குது? வரைய சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. சரியா மாணவர்களே, இவற்றுக்கான முழுமையான பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி மாணவர்களே, ஒரு ஓவியத்திற்கு ரேகைகள் வர்ணங்கள் எவ்வாறு முக்கியத்துவமோ அதே போல ஒரு சித்திர படைப்பாகத்துக்கு தூர தரிசனமும் முக்கியம். தூர தரிசனம் இருந்தால்தான் அந்த ஓவியம் ஒரு முழுமை பெறும். சரியா, அப்ப இனி நாங்கள் பார்க்க போவது தூர தரிசனம். சரியா, தூர தரிசனம் என்னன்னு பார்ப்போம். அதாவது அண்மையில, அதாவது உங்களுக்கு கிட்டமாக இருக்கின்ற அந்த பகுதிகள், அந்த பொருட்களை பெரிதாகவும் அதே பொருட்கள் தொலைவில் உள்ள போது சிறியதாகவும் தெரிகின்ற தோற்றப்பாடுதான் தூர தரிசனம். சரி, அதாவது அண்மையில இருக்கின்ற அந்த அண்மையில உள்ள பொருட்கள் பெரிதாகவும் அதே பொருட்கள் தொலைவில் உள்ள போது சிறியதாகவும் தெரிகின்ற அந்த தோற்றப்பாடுதான் என்று சொல்லப்படும் தூர தரிசனம். சரியா, அதாவது உண்மையான தோற்றப்பாடு காட்டுறது. சரியா, உதாரணமா புகையிரத வீதி, பெருந்தெருக்கள், மின்கம்பங்கள் போன்ற பகுதிகள் எல்லாம் ஒரு ஓவியத்துல வருதுண்டா இவ்வாறான பகுதிகளில் நீங்க தூரதரிசன தன்மையை தெளிவாக காட்ட வேண்டும். சரி, அவர் காட்டா விட்டீங்கன்னா இதுல உங்களை அதுல வெளிப்படையாகவே தெரியும் இதுல தூரதரிசன தன்மை இல்லை என்று. சரியா, பாருங்கள், இதுல காண்பிக்கப்பட்டிருக்கு சில உருவப்படங்கள். அந்த புகையிரத கடவையினுடைய பகுதி பாருங்க, அது எவ்வாறு பின் செல்லுகின்ற தன்மை எவ்வாறு காட்டப்படுகிறது அந்த தூரதரிசன தன்மையுடன். அடுத்து பாருங்கள், அந்த ஒரு வீதி பகுதி, நடைபகுதி, நடைபாதை பகுதி, மற்ற ஒரு வீட்டினுடைய தோற்றம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாருங்கள், அது முன்பகுதியாக எவ்வாறு இருக்கின்றது, பின்னே செல்லும் போது எவ்வாறு அந்த அதனுடைய பகுதி குறைவடைந்து செல்கின்றது என்றெல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, அப்ப இதுலயும் கேட்கப்பட்டிருக்கு பாருங்க வினா, தூரதரிசனம் என்றால் என்ன? தூரதரிசன பண்பு வெளிப்படுகின்ற வகையில் காட்சி ஒன்றை வரைக என்றவாறான வினாக்கள் இதிலே கேட்கப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் நீங்க பொருத்தமான பயிற்சிகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள், தூரதரிசனம் என்றால் என்னென்று. அதாவது அண்மையில் இருக்கிற பொருட்கள் பெரிதாகவும் அதே பொருட்கள் தொலைவில் இருக்கும் போது சிறிதாகவும் தெரிகின்ற தோற்றப்பாடுதான் என்று சொல்லப்படுது தூரதரிசனம் என்று சொல்லப்படுது. அதற்கு உதாரணம் என்ன? புகையிரத வீதி, பெருந்தெருக்கள், மின்கம்பங்கள். சரியா மாணவர்களே, அடுத்து பார்க்கலாம் இருபரிமாணம், முப்பரிமாணம். சரியா, அதாவது ரேகைகள், கோடுகள், அடுத்த தூரதரிசன தன்மை ஆகிய இந்த கோட்பாடுகள், சித்திர கோட்பாடுகள் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த சித்திர கோட்பாடு முக்கியம். எது? இருபரிமாணம், முப்பரிமாணம். சரி, அந்த இருபரிமாணம் முப்பரிமாணமும் ஒரு சித்திரத்துக்கு, அதாவது ஒரு ஓவியத்துக்கு முக்கியமானது. அப்ப இருபரிமாணம் என்றா என்ன, அதன் தோற்றப்பாடு எவ்வாறு இருக்கும், முப்பரிமாணம் என்றால் என்ன, அதனுடைய தோற்றப்பாடு எவ்வாறு இருக்கும் என்று நாங்க என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து கற்க போகின்றோம். சரியா, இருபரிமாணம் என்றா என்னன்னா நீளம் அகலத்தை கொண்ட அந்த அளவீடுகளை கொண்டு வரையப்படுகின்ற சித்திரம் தான் இருபரிமாணம் என்று சொல்லப்படும். நீளத்தையும் அகலத்தையும் அளவீடுகளாக கொண்டு, நீளத்தையும் அகலத்தையும் மட்டும் அளவீடுகளாக கொண்டு வரையப்படுகின்ற சித்திரம் தான் என்ன, இருபரிமாண சித்திரம் என்று சொல்லப்படும். பாருங்க, இருபரிமாண சித்திரங்கள் எவ்வாறு இருக்கின்றதுன்ற பாருங்க, சதுரம், வட்டம், முக்கோணம். சரியா, இவற்றினுடைய உருவப்படங்கள் இதிலே காட்டப்பட்டிருக்கிறது. சரியா, இதான் இருபரிமாண தோற்றம். அடுத்து பார்க்கலாம் மாணவர்களே, முப்பரிமாணம். முப்பரிமாணம் என்னன்னா நீளம், அகலம், உயரம் அல்லது கணம். அதாவது கணம் என்றா தடிப்பு. சரியா, இந்த மூன்று அளவுகளை கொண்டு வரையப்படுகின்ற சித்திரம் தான் என்ன, முப்பரிமாண சித்திரம். சரியா, அப்ப இதுல என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருதுன்னா உயரம். சரியா, என்ன உயரம். சரியா, அதுல இருபரிமாணத்துல நீளமும் அகலமும் ஆகிய இரண்டு அளவீடுகள் மட்டும்தான் என்ன செய்யப்படுது, பிரயோகிக்கப்படுது. ஆனா முப்பரிமாணத்துல என்ன செய்யப்படுது, நீளம், அகலம், உயரம், உயரம் அல்லது கணம், அதாவது தடிப்புன்னு சொல்லப்படுது. இவற்றை பிரயோகித்து தான் என்ன செய்யப்படுது, முப்பரிமாண அந்த உருவங்கள் என்ன செய்யப்படுது, நிர்மாணிக்கப்படுது. சரியா, பாருங்கள், முப்பரிமாண தோற்றப்பாடு வரை இருக்கின்றது. அதை நீங்கள் பொருட்கூட்டம் வரையும் போது இந்த முப்பரிமாண தோற்றப்பாட்டோட தான் நீங்க என்ன செய்யணும், வரைந்து காட்ட வேண்டும். சரியா,
இதெல்லாம் இந்த முப்பரிமாண தோற்றப்பாடு, அடுத்தது ரேகைகளை பிரயோகிக்கின்ற முறை, வர்ணத்தினுடைய ஒத்திசைவுகள், வர்ணத்தினுடைய பலம், சரியா? அடுத்தது தூரதர்சன தன்மையை நீங்கள் அதிகமாக எந்த பகுதியிலே நீங்கள் கற்கக்கூடியதாக இருக்கும் என்றால் பொருட்கூட்ட பகுதியினை நீங்கள் முடிந்த அளவுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டால் அதனூடாக நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப மாணவர்களே, பொருட்கூட்டம் உங்களுக்கு ஒரு புள்ளி தருகின்ற பகுதியாக இருக்கும். சரி, அதாவது ரேகைகளை மட்டும் பிரயோகித்து வரைகின்ற பொருட்கூட்டமாக இருக்கும். அடுத்து வர்ணம் தீட்டி வரைகின்ற ஒரு பொருட்கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? 15 புள்ளிகளாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது வளமை. அப்ப மாணவர்களே, அவற்றை நீங்கள் சரிவர பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? அவ பொருட்கூட்டம் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக வரைந்து பழகுங்கள். பாருங்க, இதுல பயிற்சி வினாக்களும் தரப்பட்டிருக்கிறது. இருபரிமாணம் என்றால் என்ன, முப்பரிமாணம் என்றால் என்ன, முப்பரிமாணம் வெளிப்படும் வகையில் பந்து மற்றும் உருளை என்பவற்றை வரைக என்ற வினாக்கள் இதிலே கேட்கப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப இருபரிமாணம் என்றால் என்ன, முப்பரிமாணம் என்றால் திருப்ப மீண்டும் பார்ப்போம். அதாவது பாருங்க, இருபரிமாணம் என்றால் என்ன, நீளம் அகலம் ஆகிய 2 அளவீடுகளை மட்டும் பிரயோகித்து வரையப்படுகின்ற ஆக்கங்கள்லாம் என்ன, இருபரிமாண சித்திரங்கள். சரியா? ஆனா முப்பரிமாணம் என்றால் என்ன, நீளம் அகலம் உயரம் அல்லது கனம் அல்லது தடிப்பு இவற்றை பிரயோகித்து இவற்றை அளவீடுகளாக கொண்டு வரையப்படுகின்ற சித்திரங்கள் என்ன, முப்பரிமாண சித்திரங்கள். சரியா மாணவர்கள்? நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். கண்மட்டம் என்ன பார்க்க போகின்றோம், கண்மட்டம். சரியா? அப்ப கண்மட்டம் என்ற விடயம் உங்களுக்கு ஒரு சித்திரத்துல முக்கியமான விடயம். கண்மட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுடைய கண்மட்டத்தில் எவ்வாறு அது பிரதிபலிக்கின்றது அந்த ஒரு தோற்றப்பாடு, அதை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க என்ன செய்வீர்கள், எப்போதும் அந்த உருவத்தை வரைவீர்கள். அப்ப உங்களுக்கு இதெல்லாம் பொருட்கூட்டத்துல நீங்கள் இலகுவாக வழங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். செயற்பாடு ரீதியாக நீங்கள் அதை பயிற்சி எடுக்கும் போது அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். கண்மட்டத்தினூடாக உங்களுக்கு எவ்வாறு அந்த பொருட்கூட்டமானது தென்படுகிறதோ அதனை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க என்ன செய்வீர்கள், அந்த பொருட்கூட்டத்தை முழுமைப்படுத்துவீர்கள். சரியா? அப்ப கண்மட்டத்தினுடைய தோற்றப்பாடை அடிப்படையாக கொண்டு அந்த உருவம் சரியாக அமைகிறதா பிழையாக அமைகிறதா என்பதுல செல்வாக்கு செலுத்துகின்ற விடயம் இது எங்களுடைய கண்மட்டம். சரி, எங்களுடைய பார்வை மட்டம். சரியா? அப்ப கண்மட்டத்துல வைக்கப்படுகின்ற பொருட்களுக்கு மேற்புறமும் கீழ்ப்புறமும் தெரிவதில்லை. அதாவது கண்மட்டத்துல தெரிகின்ற எங்களுடைய கண்மட்டத்துல சரியா தெரிகின்ற அந்த பொருட்களுடைய மேற்புறமும் சரி கீழ்ப்புறமும் சரி எங்களுக்கு என்ன செய்யாது, தென்பட மாட்டாது. இது கண்மட்டத்தினுடைய ஒரு ஒழுங்கான கண்மட்டத்தினுடைய ஒரு இயல்பு. சரியா? அதோட கண்மட்டத்துக்கு மேலே வைக்கப்படுகின்ற பொருட்களுக்கு பொருளின் அடிப்பக்கம் தெரிவதுடன் மேற்பக்கம் தெரியாது. சரியா? அதாவது கண்மட்டத்துக்கு மேலே ஒரு வைக்கப்படுற பொருளுக்கு பொருளின் அடிப்பக்கம் தெரியாது, அடிப்பக்கம் தெரியும் ஆனா மேற்பக்கம் என்ன செய்யாது, தெரியாது. சரியா? இது கண்மட்டத்துக்கு மேலே வைக்கப்படுற பொருளின் இயல்பு. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா, கண்மட்டத்துக்கு கீழே வைக்கப்படுகின்ற பொருளுக்கு பொருளின் மேற்பக்கம் தெரிகிறதோட கீழ்ப்பக்கம் என்ன செய்யாது, தெரியாது. சரியா? அப்ப மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள், கண்மட்டத்தினுடைய வகைப்பாடுகள், அந்த கண்மட்டத்தினுடைய ஒவ்வொரு அமைவுக்கேற்ப எவ்வாறு அந்த பொருளுடைய தோற்றப்பாடுகளுக்கு தென்படுகின்ற இந்த விடயத்தை மீண்டும் பார்ப்போம். பாருங்கள், கண்மட்டத்தில் வைக்கப்படும் பொருட்களுக்கு மேற்புறமும் கீழ்ப்புறமும் தெரிவதில்லை. சரியா? அதாவது நாங்க கண்மட்டத்துக்கு சரியா நேரா நாங்க அந்த பொருளை பார்த்தோம்னா மேலையும் சரி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஜக், அதாவது ஒரு பாத்திரம். சரியா? அந்த ஜக்க நாங்க கண்மட்டத்துக்கு நேரா பார்த்தோம்னா அதுக்கு மேலையும் சரி கீழையும் சரி என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த வளை மேற்பரப்பு மட்டும், அந்த முன்பகுதி மட்டும் எங்களால் என்ன செய்யக்கூடியதா இருக்கும், பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் கண்மட்டத்துக்கு மேலே வைக்கப்பட்டா, கண்மட்டத்துக்கு மேலே நாங்க வச்சு பார்த்தோம்னா அந்த பொருளை என்ன செய்யும், பொருளின் அடிப்பக்கம் தெரியும் ஆனா கீழ்ப்பக்கம் என்ன செய்யாது, அதாவது மேற்பக்கம் என்ன செய்யாது, தெரியாது. சரியா? அதே நேரம் கண்மட்டத்துக்குள்ளே வைக்கப்படுற பொருளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்டா, கீழ்ப்பகுதி, அந்த மேற்பகுதி தெரியும் ஆனா அந்த பொருளுடைய கீழ்ப்பகுதி என்ன செய்யும், அதுங்களால பார்க்க முடியாது. சரியா? அந்த எங்களுடைய கண்மட்டத்தினை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு அது தோன்றுகிறது உங்களுக்கு கண்ணுக்கு, அதே மாதிரிதான் நீங்க என்ன செய்யணும், அந்த வரைபடங்களை நீங்க வரைய வேண்டும், சித்திரங்களை. சரியா? அதாவது பொருட்கூட்டத்துல உங்களுக்கு எவ்வாறு அந்த நீங்க எந்த பகுதியிலிருந்து எந்த இடத்திலிருந்து எந்த திசையிலிருந்து அந்த பொருட்கூட்டத்தை வரைகின்றீர்களோ எவ்வாறு அந்த தோற்றப்பாடு உங்களுக்கு தெரிகின்றதோ அதை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க அந்த சித்திரத்தை
வரைய வேண்டும். சரியா? அதற்கு மாறி நீங்க வரைய ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த சித்திரம் ஒரு பூரணத்துவம் உடையதாக இருக்காது. சரியா? சரி, பாருங்கள், இதுல கண்மட்டத்துக்கு மேல், கண்மட்டத்துக்கு கீழ் என்று காட்டப்பட்டிருக்கிறது. சரி, பாருங்க, இந்த விளக்கப்படத்தினூடாக நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. கண்மட்டத்துக்கு கீழே உள்ள பெட்டி ஒன்றை தூரதர்சன பண்பு வெளிப்படும் வகையில் வரைகின்ற ஒரு பயிற்சி வினா தரப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா மாணவர்களே? அப்ப பாருங்க, நாங்கள் மீண்டும் இந்த நாங்கள் கற்ற விடயங்கள் என்ன செய்ய போகின்றோம்? மீட்டு பார்க்க போகின்றோம். சரியா? அதாவது நாங்கள் கற்றோம், என்ன விடயங்கள் கற்றிருந்தோம்? வர்ணத்தினுடைய சில இறுதி பகுதிகளை பார்த்திருந்தோம். அதாவது என்ன, அந்த வர்ண ஓவியம், வர்ண பலம் என்றால் என்ன, வர்ண ஒத்திசைவு என்றால் என்ன என்று கற்றிருந்தோம். அதை தொடர்ந்து நாங்கள் பார்த்திருந்தோம் ரேகைகள் என்னென்ன வடிவத்தில் இருக்குது, அதை அதிகமாக எங்கெங்க பிரயோகிக்கின்றோம், சரியா என்ற விடயங்களை கற்றிருந்தோம். முப்பரிமாணம் என்றால் என்ன, இருபரிமாணம் என்றால் என்ன என்ற விடயங்களையும் கற்றிருந்தோம். தூரதர்சனம் என்றால் என்ன என்ற விடயங்களை எல்லாம் என்ன செய்திருந்தோம்? இன்றைய வகுப்புல கற்றிருந்தோம். அப்ப நாங்கள் மீண்டும் சில விடயங்களை இதில் மீட்டுக்கொண்டு செல்வோம். சரியா? அதாவது வர்ண ஒத்திசைவுண்டா என்ன, அயல் வர்ணங்கள் அருகருகே தீட்டும் போது ஏற்படுகின்ற தன்மை தான் என்னென்னு சொல்லப்படும்? வர்ண ஒத்திசைவு. சரியா? வர்ண பலம் என்றால் என்ன, ஒரு வர்ணத்தை மென்மையாகவும் கருமையாகவும் தீட்டும் போது தோன்றுகின்ற அந்த ஒரு தன்மை தான் என்ன, வர்ண பலம் என்று சொல்லப்படுதுன்னு கற்றிருந்தோம். சரியா? அடுத்து ரேகைகள். நாங்க சித்திரங்களை வரையும் போது பல்வேறுபட்ட ரேகைகளை பிரயோகிக்கின்றோம்னு சொன்னேன். அதாவது உதாரணமா கிடைரேகை, சமாந்தர ரேகை, அலைரேகை போன்றவற்றை கூறக்கூடியதா இருக்கும். அதை விட சில ரேகைகளும் இதில் இருக்குது என்று நாங்கள் என்ன செய்தோம்? கற்றிருந்தோம். சரியா? அப்ப அந்த ரேகைகள் சில தோற்றப்பாடுகளை விளக்குவதற்காக பிரயோகிக்கப்படுதுன்றும் கற்றிருந்தோம். அதுக்கு உதாரண ரீதியாகவும் கூறியிருக்கின்றேன். அதாவது மழையை காற்றுக்கு ஒழுக்கு ரேகை பிரயோகிக்கப்படுது, அதே நேரம் புகையை காற்றுக்கு சுருள் ரேகை பயன்படுத்தப்படுதுன்றும் என்ன செய்திருந்தோம்? கற்றிருந்தோம். சரியா? அடுத்து பார்க்கலாம், இந்த துரித ரேகை சித்திரம் என்ன, அதாவது சுயாதீனமான ரேகைகளால வரையப்படுகின்ற, விரைவாக வரையப்படுகின்ற, துரிதம் என்றா விரைவு, அப்ப இந்த விரைவாக வரையப்படுகின்ற சித்திரம் தானே என்ன, துரித ரேகை சித்திரம் என்று சொல்லியிருந்தேன். அதே போல புனைய ஓவியம், ரேகைகளால் மாத்திரம் உருவாக்கப்பட்ட ஓவியம் புனைய ஓவியம் என்று கூறியிருந்தேன். சரியா? அடுத்து கிறுக்கல் சித்திரம், ரேகைகளை தாறுமாறாக கிறுக்கி அதிலிருந்து உருவங்களை கண்டுபிடித்து அதுக்கு நீங்கள் நிறம் தீட்டி முழுமைப்படுத்துகின்ற சித்திரம் தான் என்ன, கிறுக்கல் சித்திரம் என்று கூறியிருந்தேன். சரியா? அதே போல தூரதர்சனம், அதாவது அண்மையில் இருக்கிற பொருளை சரியா பெரிதாகவும் அதே பொருள் செய்மையில் தூரமாக இருக்கும் போது சிறியதாகவும் காண்பிக்கின்ற தன்மைதான் என்ன, தூரதர்சனம் என்று கூறியிருந்தேன். சரியா? தூரதர்சனத்துக்குரிய தோற்றப்பாடுடைய சில உதாரணங்களாக இது கூறியிருந்தேன் உங்களுக்கு. பெருந்தெருக்கள், என்ன, புகையிரத கடவைகள். சரியா? அடுத்து மின் கம்பங்கள் என்று கூறியிருந்தேன். அதற்கான தோற்றப்பாடுகளையும் இதிலே காண்பித்திருந்தேன். சரியா? அடுத்த இருபரிமாணம், முப்பரிமாணம், அதாவது நீளம் அகலமாகி 2 அளவீடுகளை மட்டும் கொண்டு வரையப்படுகிற தோற்றப்பாடு இருபரிமாணம். நீளம், அகலம், உயரம் அல்லது தடிப்பு அல்லது கனம், சரியா, இவற்றை பிரயோகித்து அளவீடுகளாக கொண்டு வரையப்படுகின்ற சித்திரங்கள் முப்பரிமாண ஓவியங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். சரியா? அடுத்து கண்மட்டம், அதாவது கண்மட்டம் இந்த 3 வகையாக நான் பிரித்து உங்களுக்கு கூறியிருந்தேன். கண்மட்டத்துக்கு நேரா, அந்த கண்மட்டத்தோட சரியா ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்பக்கமும் கீழ்ப்பக்கமும் உங்களுக்கு தெரியாது. அதே நேரம் கண்மட்டத்துக்கு மேலாக நீங்க வைத்து பார்த்தீர்கள் என்றால் மேற்பகுதி தெரியும், ஆனா அடிப்பகுதி உங்களுக்கு தெரியாது. கண்மட்டத்துக்கு மேலே வைக்கப்பட்ட பொருள் அடிப்பக்கம் தெரியும், ஆனா மேற்பக்கம் தெரியாது. ஆனா கண்மட்டத்துக்கு கீழே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய மேற்பக்கம் தெரியும், அடிப்பக்கம் தெரியாது. அதையும் நான் உங்களுக்கு இதுல விளக்கப்படுத்தினூடாக காண்பித்திருந்தேன். சரியா? தொடர்ந்து பார்க்கலாம் பரவுருவ சித்திரம். சரியா? பரவுருவ சித்திரம் என்றா என்ன, அதுக்கு உதாரணங்களை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், பார்க்க போகின்றோம். பரவுருவ சித்திரம் என்றா என்னன்னா, ஒரு குறித்த ஒரு உருவத்தை ஏதோ ஒரு ஒழுங்குல, சரி, குறித்த ஒரு ஒழுங்குல ஏதாவது ஒரு ஒழுங்கு அடிப்படையில் என்ன செய்யணும்னா அச்சு பதிக்கிறதால திரும்ப திரும்ப வரைஞ்சு குறித்த ஒரு ஒழுங்குல வர்ணம் திட்டப்பட்டு பெறப்படுகின்ற சித்திரம் தான் என்ன, பரவுருவ சித்திரம், பரவுருவ அலங்காரம் சொல்லப்படும். சரியா? அதாவது மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள், பரவுருவ அலங்காரம் என்னன்னா குறித்த ஒரு உருவத்தை குறித்த ஒரு ஒழுங்கில் அச்சு பதிப்பதனூடாக திரும்ப திரும்ப வரைவதுடன்
குறித்த ஒரு ஒழுங்கில் வர்ணம் தீட்டப்பட்டு பெறப்படுகின்ற சித்திரம் தான் என்ன பரவுருவ சித்திரம். சரியா? அதாவது உங்களுக்கு ஒரு பரவுருவ சித்திரம் கீற சொல்லியாச்சு. சரி, அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அதிகளவா அப்படி அந்த முறை என்னண்டா, நீங்க என்ன உருவத்தை வரைய போறீங்களோ அதை நீங்க ஒரு எண்ணெய் தாளில் நீங்க வரைஞ்சிட்டு அதை நீங்க என்ன செய்வீங்க? அந்த உங்களுடைய முறையில பார்த்தா அச்சடிக்கிறது. சரியா? அந்த நீங்க எந்த தாளில் வரைய போறீங்களோ அந்த இடத்துல என்ன செய்வீங்க? மேல வச்சு அச்சடிப்பீங்க. அப்படி ஒவ்வொரு இடமா ஒரு ஒழுங்குல நீங்கள் வரைஞ்சு முழுமைப்படுத்தப்படுகின்ற ஒரு சித்திரம் தான் என்ன பரவருவ அலங்காரம் சொல்லப்படும். சரியா? அப்ப பரவருவ அலங்காரம் எதற்கு மேற்கொள்ளப்படுறது? அந்த சீத்தை துணி, பரிசு பொதிகள், சரி, இதுக்கெல்லாம் அந்த பரவுருவ அலங்காரங்கள்லாம் அதிகமாக பிரயோகிக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் நீங்களும் சித்திரமாக வரைந்திருப்பீர்கள் வகுப்புல. சரியா? அதாவது அந்த தலையணி அலங்காரங்கள், சரியா, மற்ற சீட்டு துணி அலங்காரங்கள், அடுத்த வேற என்ன பரிசு பொதி, சுற்றுகின்ற தாள், சரி, இதுல எல்லாம் இந்த பரவுருவ அலங்காரங்கள் என்ன செய்யப்படும்? அதிகளவாக பிரயோகிக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இதிலே சில உருவப்படங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரவுருவ அலங்காரங்களுக்கு தாவர இலை அலங்காரமாகவும் இருக்கலாம், பிராணிகளுடைய தோற்றப்பாடனுடைய அலங்காரமாகவும் இருக்கலாம். சரி, இவ்வாறு மற்ற அந்த மரபு ரீதியான அலங்கார உருக்கள் கூட இந்த பரவுருவ அலங்காரங்களுக்கு பயன்படுத்தப்படும். சரியா? இதுல எல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த பரவுருவ அலங்காரத்தினுடைய தோற்றப்பாடுகள். பாருங்கள், இந்த இலைகள், பூக்கள் என்பவற்றையெல்லாம் அந்த முழுமைப்படுத்தப்படுது. அந்த இடையில கூட அந்த இடைவெளி வராத அளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும்? இந்த பரவுருவ அலங்காரங்கள் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்க்கலாம் மாணவர்களே, கொலாச் சித்திரம். சரியா? அதாவது அந்த சூழல்ல கிடைக்கின்ற அந்த கழிவுப் பொருட்கள், அந்த தேவையற்ற கழிவுப் பொருட்களை எல்லாம் பிரயோகித்து அந்த ஒட்டு சித்திரமாக நீங்க அந்த ஒட்டி முழுமைப்படுத்தப்படுகின்ற ஒரு சித்திரம் தான் என்ன கொலா சித்திரம் என்று சொல்லப்படும். நீங்கள் அந்த தரம் 1, 2 அதிகளவாக இவ்வாறான சித்திரங்களை செய்திருப்பீர்கள். சரி, அதாவது பாருங்கள், அந்த பல்வேறுபட்ட கழிவுப் பொருட்களை ஒருங்கிணைத்து ஒட்டுவதன் மூலம் ஆக்கப்படுகின்ற சித்திரம் தான் என்ன கொலாச் சித்திரம் என்று சொல்லப்படும். சரியா? பாருங்க, இந்த கொலாச் சித்திரம் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த தாவரம் ஒன்று, தாவரத்தினுடைய உருவப்படம் இவ்வாறு அந்த கொலா சித்திரத்தினூடாக காண்பிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, கழிவுப் பொருட்களை பிரயோகித்து தான் இதெல்லாம் என்ன செய்யப்பட்டதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு நாயினுடைய உருவப்படம் கூட ஒரு கொலா சித்திரமானது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாணவர்கள் நாங்க பார்க்கலாம் பட்ரிக் அலங்காரம். என்ன பார்க்க போகின்றோம்? பட்ரிக் அலங்காரம். பட்ரிக் அலங்காரம் என்னன்னா, துணியில மெழுகால் சித்திரங்களை வரைஞ்ச பின்னாடி அதை சாயமூட்டி உலர்த்தி அதுக்கு பின்னர் சுடுநீரில் அவிச்சு மெழுகு நீக்கப்படும். முதல்ல அதாவது பட்ரிக் அலங்காரம் செய்யறதுக்கான அந்த தளப்பரப்பான அந்த ஊடக பகுதி, சரியா, அது எவ்வாறு செய்யப்படுதுன்ற பாருங்கள். துணியில மெழுகால சித்திரங்களை வரைஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்வினும்? அதை சாயமூட்டிவினும். சாயமூட்டி அதுக்கு பின்னாடி என்ன செய்யப்படும்? உலர்த்தி சுடுநீரில் அவிச்சு மெழுகு நீக்கப்படும். சரியா? அதனால அந்த மெழுகு நீக்கப்பட்ட இடங்கள்ல துணியின் ஆரம்ப வர்ணத்துல சித்திரங்கள் என்ன செய்யப்படும்? வெளிப்படும். சித்திரம் தானாக அதுல வெளிப்படும். என்ன சித்திரம் வரைஞ்சிக்கணும் அது தானா வெளிப்படும். சரியா? அப்ப இந்த முறையிலான இவ்வாறு செய்யப்படுகின்ற அந்த சித்திரங்களான என்ன பட்ரிக் சித்திரங்கள் சொல்லப்படும். என்ன சொல்லப்படும்? பட்ரிக் சித்திரங்கள். சரியா? அதாவது மீண்டும் கூறுகிற பாருங்கள், துணியில மெழுகால் சித்திரங்களை வரைஞ்சு அதை சாயமூட்டி உலர்த்திய பின் சுடுநீரில் அவிச்சு என்ன செய்யப்படும்? அதுல இருக்கிற மெழுகு நீக்கப்படும். அந்த மெழுகானது நீக்கப்பட்ட இடங்கள்ல துணியின் ஆரம்ப வர்ணத்துல என்ன செய்யப்படும்? சித்திரங்கள் வெளிப்படும். இந்த முறைதான் என்ன பட்ரிக் சித்திரங்கள். சரியா? பாருங்க, அந்த பட்ரிக் அலங்காரத்தினுடைய படங்கள் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தள்ளதா பிறகரா அந்த நிகழ்வு கூட பட்ரிக் ஆக்கமாக இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பாருங்கள். சரி, அடுத்து பார்க்க போகின்றோம் அச்சுப்பதித்த முறையில கிராஃபிக் முறை. சரி, என்ன பார்க்க போகின்றோம்? கிராஃபிக் அச்சுப்பதித்தல் முறையை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகின்றோம். அதாவது மோனோகிராஃபிக், லைனோகிராஃபிக், லித்தோகிராஃபிக் என்று கிராஃபிக் முறைகளை நாங்கள் என்ன செய்வோம்? வகைப்படுத்துவோம். என்ன செய்வோம்? மோனோகிராஃபிக், லைனோகிராஃபிக், லித்தோகிராஃபிக் என்று கிராஃபிக் வகை இது கிராஃபிக் ஆக்கத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம்? வகைப்படுத்துகின்றோம். மோனோகிராஃபிக் என்னன்னா, ஒரு தனி ஒரு வர்ணத்துல ஒரு பிரதி மட்டும் பெறுகின்ற செயல்முறை தான் என்ன மோனோகிராஃபிக்.
அதாவது தனித்து ஒரு வர்ணத்தை ஒரு பிரதி மட்டும் பெறுகின்ற அச்சுமுறை என்ன? மோனோகிராஃபிக். அந்த மோனோகிராஃபிக் எவ்வாறு வரையப்படுகிறது என்றால், கண்ணாடியின் மீது மையால சித்திரம் என்ன செய்யப்படும்? முதல்ல வரையப்படும். அவ்வாறு வரையப்பட்டு அதுக்கு மேல் என்ன செய்யப்படும்? கடதாசி ஒன்று வைத்து அழுத்தப்படும். அதனூடாக அந்த மோனோகிராஃபிக் பிரதியானது என்ன செய்யப்படும்? பெற்றுக்கொள்ளப்படும். சரியா? இது ஒரு தனியொரு வர்ணத்தை பயன்படுத்தி வரையப்படுகின்ற வருதல் அச்சுப்பதித்தல் முறை. அடுத்து லைனோகிராஃபிக். லைனோகிராஃபிக் என்னன்னா, இது ஒரு தனியொரு வர்ணத்துல பல பிரதிகள், தனியொரு வர்ணத்துல பல பிரதிகள் பெறுகின்ற அச்சுப்பதித்தல் முறை. அதாவது இதற்கு குறிப்பிட்ட லைன் ஒட்டைகள் என்ன செய்யப்படும்? நீங்க எந்த தேவையான வடிவத்துல செய்யப்படுமோ அந்த வடிவத்துல நீங்க என்ன செய்யலாம்? வெட்டி அச்சு தயாரிக்கப்பட்டு அதுக்கு மேல என்ன செய்வீங்க? வர்ணத்தை பூசி அதுக்கு மேல அந்த கடதாசியால் அழுத்துவனூடாக என்ன செய்யப்படும்? பிரதிபலப்படும். இது லைனோகிராஃபிக் சொல்றது. அடுத்து லித்தோகிராஃபிக். இது பல வர்ணங்கள்ல பல பிரதிகள் பெறுகின்ற முறை. சரியா? அது தனி வர்ணத்துல ஒரு பிரதி, இது மோனோகிராஃபிக். லைனோகிராஃபிக் ஒரு தனி வர்ணத்துல பல பிரதிகள் பெறுறது. சரியா? அதாவது தனி வர்ணத்துல என்ன பல பிரதிகள். அடுத்து லித்தோகிராஃபிக் பல வர்ணத்துல பல பிரதிகள் பெறுகின்ற முறை. சரி, அதாவது இதுக்கு என்ன செய்யப்படும்னா, ஒவ்வொரு வர்ணத்துக்கும் தனித்தனி அச்சுகள் செய்யப்படும், தயாரிக்கப்படும். ஒன்றின் மேல் ஒன்றாக அச்சிடுதலால் இது என்ன செய்யப்படும்? இந்த லித்தோகிராஃபிக் ஓவியங்கள் பூரணப்படுத்தப்படும். சரியா? அதாவது இங்க லித்தோகிராஃபிக்ல முறையில் ஓவியத்தை வரைந்த கலைஞர் எம் ஷார்லிஷ். சரியா? அவரால் வரையப்பட்ட சில ஆக்கங்கள் எல்லாம் இப்பவும் இருக்குது. அதை நீங்கள் இப்ப காப்போத சாதாரண பரீட்சைக்கு அந்த கற்கும் போது நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஸ்டென்சில் அச்சுப்பதிப்பு. அதாவது ஸ்டென்சில் அச்சுப்பதிப்புன்னா என்னன்னா, அட்டையிலோ அல்லது ஸ்டென்சில் தாளிலேயோ நீங்க தேவையான உங்களுக்கு என்ன தேவையோ அந்த உருவத்தை வரைஞ்சு அதை வெட்டி அகற்றிய பின்னர் அதை நீங்க என்ன செய்வீங்க? ஒரு தாளின் மீது வச்சு வெட்டி அகற்றிய இடைவெளியினூடாக மைய பூசுறதால பெறப்படுகின்ற பிரதிதான் என்ன? ஸ்டென்சில் பதிப்பு. சரியா? சரி மாணவர்களே, அப்ப மாணவர்களை நாங்கள் இன்று கற்றிருந்தோம். அதாவது அந்த சித்திரக்கலை கோட்பாடுகள் சிலவற்றை கற்றிருந்தோம். அடுத்து அச்சுப்பதித்தல் முறை தொடர்பான விடயங்களையும் கற்றிருந்தோம். இத்துடன் தரமாறு சித்திரக்கலை வகுப்பானது நிறைவேறுகின்றது. தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். ஏனைய பகுதிகளை நாங்கள் தொடர்ந்தும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.